Hi guys, welcome back to Girls Expert. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நியூ சீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். பட் அந்த சீரியல்ஸ்லாம் எதிர்பார்த்த அளவு ரேட்டிங்ஸ் இல்லாமல் வெரி லோ ரேட்டிங்காக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஆல் சேனல்ஸோட சீரியல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட வியூவர்ஸும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது எந்த சீரியல் அப்படின்ற தாட் இருக்கும். ஃபர்ஸ்ட் சன் டிவியில் பார்க்கலாம். சன் டிவியில் அனாமிகா 1 years ஆஃப்டர் நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணோம். பட் அனாமிகா சீரியல் எதிர்பார்த்த அளவு டிஆர் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 2-3 வாரம் தான் இருந்துச்சு. அதுக்கு ஆஃப்டர் வெரி லோ டிஆர் ரேட்டிங் தான். ஸோ அனாமிகா எக்ஸ்போர்ட் பண்ண அளவு ரேட்டிங்ஸ் கிடைக்கல. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புனிதா. ஸோ புனிதா ரொம்பவே எக்ஸ்போர்ட் பண்ண சீரியல் தான். ஸோ ஆல்ரெடி அந்த சீரியல் ஆக்ட் பண்ணுற ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்பவே பாப்புலர். அருவியாக இருக்கட்டும், கண்ணையாக இருக்கட்டும், நல்ல ஒரு ரேட்டிங் ரெஸ்பான்ஸோடு கிடச்சிது. பட் இப்போ பார்க்கும்போது வெரி லோ ரேட்டிங்காக போயிட்டுருக்கு. சீரியல் ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து இன்னும் 3 பாயிண்ட் சம்திங்கை கூட ரீச் பண்ணலை. 2 பாயிண்ட் வெரி லோவாக தான் போச்சு. ஸோ போயிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ண அளவு புனிதா சீரியலும் எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. அதுக்கு ஆஃப்டர் ரஞ்சினி. ஸோ ரஞ்சினி பார்க்கும்போது ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி அப்படின்றனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக கொண்டு போனாங்க. அதுக்கு ஆஃப்டர் ரேட்டிங்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி கிடைக்கல. ஸோ சுந்தரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 8 பாயிண்ட் சம்திங்கில் இருப்பாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போ தான் டைம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவு ரஞ்சினியும் ரேட்டிங்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவி அப்படின்னு பார்க்கும்போது பனிவிலும் மலர்வனம். ஸோ சீரியலோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட். ஸோ ரேட்டிங் பார்க்கும்போது வெரி லோவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியல்ஸோட ரேட்டிங் இன்னுமே ப்ளஸ்ஸாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது தான் வியூவர்ஸோட ரெஸ்பான்ஸும் கூட. ஸோ டைம் சேஞ்சஸ்னால இப்படி ஒரு ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சரும் பண்ணியிருந்தாங்க. பட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவு பனிவிலும் மலர்வனம் ரேட்டிங்ஸ் வரல. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். ஸோ ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷன். ஹீரோ ஈரமான ரோஜாவே ஆஃப்டர் கமெண்ட் ஆனாங்க. பட் இந்த சீரியல் அந்த அளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இந்த வாரம் ரேட்டிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெரி லோ டிஆர் ரேட்டிங்காக தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருந்துச்சு. ஸோ நிறைய சீரியல்ஸ் லோவாக இருந்தாலும் இந்த சீரியல் வரும் போதே நம்ம ரொம்பவே எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்மணி அன்போடு. ஸோ இந்த சீரியலும் ஒரு நியூ ஒன்னாக இருந்துச்சு. ஸோ ஹீரோயின் நியூ, அதாவது வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம். பட் இந்த சீரியல் வந்ததுலேருந்து இன்னும் 2 பாயிண்ட் சம்திங் இன்னும் எந்தவித இன்க்ரீஸும் கிடைக்கல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண சீரியல்ஸில் எல்லாமே இதுவும் ஒன்று. அதுக்கு ஆஃப்டர் ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது டப்பிங்கில் ஜீ தமிழுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கிது. ஸோ ரேட்டிங் வாட்ச் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நீ பாதி நான் பாதி. ஸோ ரேட்டிங்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஜீ தமிழ் கண்டிப்பாக அப்கமிங்கில் 3 சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. மேபி எண்டிங் ஜூன் நீ பாதி நான் பாதி. ஏன்னா ரேட்டிங்ஸ் எல்லாமே யாருமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. மேபி டப்பிங் ப்ராசஸ் போனனால சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மற்றபடி அந்த 2 டப்பிங் சீரியல், அதாவது லக்ஷ்மி கல்யாணம் அண்டு நானே வருவேன், ஒரு குட் ரெஸ்பான்ஸோடு போயிட்டுருக்கு. ரியலாக கிரேட் தான். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மௌனம் பேசியதே. ஸோ இந்த சீரியலை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த சீரியல் லான்ச்சுக்கு பிஃபோரே ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஹீரோ ஒரு மூவி ஹீரோ, ஹீரோயின் பார்க்கும்போது ரொம்பவே பாப்புலர் தான். பட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவு சீரியல்ஸோட ரேட்டிங் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு காரணம் ஸ்டோரியா இல்லை டைம் சேஞ்சஸா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்த்திகை தீபம் சீசன் 2 தான். ஸோ எவ்வளோக்கு நம்ம கார்த்திகை தீபத்தை ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து இப்போ 3rd பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வியூவர்ஸ் எல்லாமே நிறையா விதமாக நம்மளுக்கு கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோ லுக்கிங் சூப்பர், பட் ஹீரோயின் நியூவாக கொண்டு வந்தாலும் அவ்வளோக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டோரியா இல்லை என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர் டிவி. ஸோ கலைஞர் டிவியில் இப்போ சில சீரியல்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது பவித்ரா, கௌரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல்ஸில் நம்ம இந்த சீரியல் எக்ஸ்போர்ட் பண்ணல. பட் ஒரு நார்மலான ரேட்டிங்ஸோடு போயிட்டுருக்கு. கலர்ஸ் தமிழில் சீரியல் என் பண்ணியிருக்காங்க. அப்கமிங்கில் என்ன வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த சீரியல்ஸாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்டில்